ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பிஜிடிஆர்பியோட கிராமர் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். பிரேஸ்னால் என்ன வித் எக்ஸாம்பிள் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேஸை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரேஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். எ ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஒர்க் டுகெதர் அஸ் எ யூனிட் பட் do not contain both a subject and a verb. It cannot stand alone as a sentence. இப்போ ஃப்ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், எ செட் ஆஃப் வேர்ட்ஸ், அதை தான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸை மட்டும்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ்க்கு வந்து ஒரு சப்ஜெக்டோ ஒரு வேர்பு காம்பினேஷன் கிடையாது. அது ஒரு சிங்கிள் ஃப்ரேஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஒரு சென்டென்ஸில் இருக்கும்போது ஃப்ரேஸுன்னு தனியாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டிவ் வேர்பு ஃப்ரேஸ் எல்லாம் இருந்தால் தான் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் ஃப்ரேஸை மட்டும் ஒரு சென்டென்ஸ்லேருந்து தனியாக எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து மீனிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது நமக்கு. ஃப்ரேஸை வந்து ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், மிடில்லையும் இருக்கும், எண்டுலேயும் இருக்கும். இது வந்து ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸை தனியாக எடுத்து பார்த்தா அதுக்கு வந்து மீனிங் வந்து அந்த ஃப்ரேஸ்க்கு வந்து இருக்காது. இதை தான் வந்து நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த மார்னிங், இது ஒரு சென்டென்ஸில் தனியாக வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஃப்ரேஸு. இதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. இந்த மார்னிங் வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து தனியாக எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து மீனிங் கிடைக்காது. காலை நேரத்தில் அப்படின்றது ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட். இது வந்து ஒரு ஃப்ரேஸ். இதில் வந்து சப்ஜெக்ட் கிடையாது. அதனால இது ஒரு சென்டென்ஸ் கிடையாது. இப்போ வேகமாக ஓடுவது, என்ன வேகமாக ஓடுவது? ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் என்ன ஒரு ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேர்பு எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இது ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இதனால் இது ஃப்ரேஸ் தான். ஃப்ரேஸுக்கும் கிளாஸுக்கும் இல்லை என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்ப்போமா? ஃப்ரேஸுனால் அதில் வந்து சப்ஜெக்ட் வேர்பு காம்பினேஷன் இருக்காது. ஆனால் கிளாஸ் வந்து அப்படி கிடையாது. சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சி இஸ் ரீடிங், அவள் படிக்கிறாள். இது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸாக இருக்கா? இதனால் இது வந்து ஃப்ரேஸு. இதில் சப்ஜெக்டும் இருக்குது, வேர்ப் காம்பினேஷன் போத் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரேஸில் வந்து அப்படி இருக்காது. ரீடிங் ஏ புக், ஒரு புத்தகம் படிப்பது, இது வந்து ஒரு மொட்டையாக இருக்குது. எந்த ஒரு காம்பினேஷனுமே இல்லாமல், சப்ஜெக்ட் ஒரு காம்பினேஷன் இல்லாமல் ஃப்ரேஸ் மட்டும் தனியாக இருக்குது. ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஃப்ரேஸை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே இருக்காது. அப்படி தான் இந்த இது இருக்குது. ரீடிங் ஏ புக், ஒரு புத்தகம் படிப்பதுன்றது எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் இருக்கிறதுனால இது ஃப்ரேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 10 டைப்ஸ் இருக்குது. பட் நமக்கு 7 டைப்ஸில் ரொம்ப முக்கியமானது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், ஜெரண்ட் ஃப்ரேஸ், இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ். இது தான் அந்த முக்கியமான 7 ஃப்ரேசஸ். இதை பற்றி லைன் பை லைனாக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நமக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் நவுன்னா என்னென்னு சொல்லிட்டு. ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு அனிமல், ஒரு இதெல்லாம் குறிக்கிறது தான் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்டோ ஒரு வேர்பு, ப்ரனவுன், ஆர்டிகிள்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் வர்றது தான் என்னென்னு சொல்லுவோம்னா நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கம்பைன் ஆகின்னு வர்றது தான் நவுன் ஃப்ரேஸ். மோஸ்ட்லி இதில் எது அதிகமாக வரும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வந்து அதிகமாக வரும். ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது சப்ஜெக்டாகவும் லாஸ்ட்டாக இருக்கிறது, ஒரு சென்டென்ஸில் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஆப்ஜெக்டாகவும் குறிக்கும். நம்ம இதில் எதை மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சொல்லுவாங்கன்னா ஆர்டிகிள்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரொனவுன் இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் காஃபி, இதை வந்து நவுன் ஃப்ரேஸாக எப்படி மாற்றினா ஐன்றதை பதிலாக எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ராமு அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி போடுவோம். இப்போ ராமுன்றது நவுனு. இப்போ ராமு லைக் காஃபி, இது வந்து நவுன் ஃப்ரேஸ். ஓகேவா? அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். த லிட்டில் கேர்ள் இஸ் சிங்கிங், இதில் எது நவுனு? நவுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பர்சன், பிளேஸ் ஆர் அனிமல் இதை குறிக்கிறது தான் நவுன் சொல்லியிருக்கோம். இதில் லிட்டில் கேர்ள் இஸ் சிங்கிங், இதில் எது நவுன் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கேர்ள், இதுதான் நவுன். இப்போ நவுன் ஃப்ரேஸ் இதில் எதுன்னு பாருங்கள். த லிட்டில்ன்றது தான் ஃப்ரேஸு. அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்காங்க டெஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? த லிட்டில் கேர்ள், ஒரு சிறிய பெண் அப்படின்றது தான் நவுன் ஃப்ரேஸ். புரியுதா உங்களுக்கு? கேர்ள்ன்றது நவுனு, இதில் வந்து ஃப்ரேஸுன்றது எது பார்த்திங்கன்னா த லிட்டில். இந்த பொண்ணை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க, சிறிய பெண் அப்படின்னு சொல்கிறது தான் நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வேர்பு ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வேர்பு ஃப்ரேஸ்னால் எ வேர்ப் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட் தட் டுகெதர் ஆக்ட் அஸ் எ வேர்ப் இன் எ சென்டென்ஸ். வேர்பு ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இருக்கும்ல, அதுதான் வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பு கூட என்ன சேர்த்து வரும்னா ஒரு ஹெல்பிங் வேர்ட்ஸும் சேர்ந்து வரும். ஹெல்பிங் வேர்ப்ஸ்னால் ஆக்சன் வேர்ட்ஸ். ஆக்சன் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங், ரன்னிங், ஸ்லீப்பிங், வாட்சிங், இதுதான் ஆக்சன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் வேர்ப் ஃப்ரேஸில் மெயினாக வந்து வேர்ப் இருக்கும். அது கூடயே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸும் இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா மோர் தென் கூட இருக்கலாம். இதில் வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வேர்ப் ஃப்ரேஸில் 2 டைப்ஸ் இருக்கும். ட்ரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி இஸ் பிளேயிங் த பியானோ அப்படின்னு இருக்கா. இதில் வேர்ப் என்னது? இஸ் பிளேயிங், அதுதான் வேர்ப். இதில் வேர்ப் ஃப்ரேஸ்லாம் என்னென்னா இஸ் பிளேயிங் தான் வேர்ப் ஃப்ரேஸு. இதில் வந்து வேர்புக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்துருக்குல்ல, த பியானோ அப்படின்றது தான். இப்போ வேர்புக்கு அப்புறம் ஒரு வேர்டு வந்திருக்கு அப்படின்னா அதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்பு. இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சி இஸ் பிளேயிங் வேர்போட ஒரு சென்டென்ஸில் வேர்போட கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எந்த ஒரு சென்டென்ஸுமே வரலன்னா அப்படின்னா தான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா அவள் பியானோ வாசிக்கிறாள் அப்படின்றது அதோட மீனிங். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வேர்ப் ஃப்ரேஸ் வந்திருக்கு. இஸ் பிளேயிங் அப்படின்றது தான் வேர்பு ஃப்ரேஸ். ட்ரான்சிட்டிவ்னால் என்ன? வேர்புக்கு அப்புறம் எந்த ஒரு வேர்ட்ஸும் பின்னாடி வந்துச்சோ அதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்பு. வேர்புக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் பின்னாடி வரலன்னா அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தோம்னா, adjective phrase is a group of words that describes or modifies a noun or pronoun just like the adjective does. இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நவுனாகவும் அட்ஜெக்டிவ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணால் ஒரு நவுனாகவும் இருக்கலாம், ஒரு ப்ரனவுனாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸில் அல்லது ஒரு பேராகிராஃப் வந்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, ராமுக்கு பதிலாக நம்ம அல்டர்னேட்டிவ் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ராம்ன்றது ஒரு நவுன், அல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சீபா அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சீன் அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படின்னு சொல்லுவோமா? அது டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் த புக் ஆன் த டாப் செல்ஃப் இஸ் மைன். இதில் வந்து எது அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்? ஆன் த டாப் செல்ஃப், இதுதான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராமு இஸ் கிளவர். இதில் வந்து கிளவருன்றது தான் அட்ஜெக்டிவ். இதில் நவுன் எது? ராமு. இப்போ ராமுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்? நவுனை வந்து ப்ரனவுனாக மாற்றணும்னா சி. நெக்ஸ்ட் அட்வர்ப்னா என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். இதுதான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் that works like adverb modifying a verb, adjective or another adverb. It tells us how, when, where, why or to what extent something happens. இப்போ adverb அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா adverb அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான சில வேர்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனர், டைம், பிளேஸ், ஃப்ரீக்வன்சி அண்ட் டிகிரி, இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறது தான் அட்வர்பு. இப்போ மேனர் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேனர்னால் ஒரு விஷயம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லைன்னா எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது அப்படின்றது தான் மேனர் சொல்லுவோம். இப்போ ஒரு டைம் அப்படின்னா ஒரு விஷயம் எந்த டைமில் நடக்குது, எப்போ நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வென் அப்படின்னு சொல்லி வென். டைம் வந்து வென்னு சொல்லுவோமா, அது எப்போ நடக்குதுன்னு சொல்கிறது தான். அடுத்து ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு விஷயம் எந்த இடத்துல, வேர், எந்த பிளேஸில் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஃப்ரீக்வன்சி, ஹவ் அல்லது அடிக்கடி, எத்தனை தடவை எப்படி நடந்துச்சு, எத்தனை தடவை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது. டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிட்டிவ், எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி இஸ் ஹாட். இதில் ஹாட்டுன்றது இன்டென்சிட்டி. இதை வந்து காஃபியை வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுதா, டிஸ்கிரைப் பண்ணுதா. அப்போ ஹாட்டுன்றது இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்தம் 5 இருக்குது. வேர்புனா என்னை பற்றி எது டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது, வேர்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்வர்பு. இதில் வந்து மொத்தம் 5 இருக்குது. மேனர், டைமு, பிளேஸு, ஃப்ரீக்வன்சி அண்ட் டிகிரி, இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் he ran with great speed. இதில் வந்து அட்வர்ப் ஃப்ரேஸ் இது வித் கிரேட் ஸ்பீடு தான் அட்வர்ப் ஃப்ரேஸு. அது வந்து அவன் வந்து வேகமாக ஓடினான். இதில்
ரொம்ப வேகமாக ஓடினான் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ப்ரிப்போசிஷன் adverb phrase ஃப்ரேஸ்னால் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்கிறோம். Prepositional phrase is a group of words that begins with a preposition and ends with a noun or pronoun called the object of the preposition. It usually tells us where, when, how or which one. Prepositional phrase அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனை குறிக்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஒரு பொசிஷன் ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வந்து குறிக்கிறது தான் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ப்ரிப்போசிஷன் குறிக்கிற சம் வேர்ட்ஸ் இருக்குது. ஆன், பை, வித், அண்டர், அலாங் இது தான் வந்து ப்ரிப்போசிஷனை குறிக்கிற வேர்ட்ஸ். மோஸ்ட்லி இது தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், த புக் இஸ் ஆன் த டேபிள். இதில் ப்ரிப்போசிஷன் எதுன்னு சொல்லுங்கள். ஆன். ஆன் த புக்கு வந்து எது மேலே இருக்குது? ஆன் ஒரு டேபிள் மேலே இருக்குது. அது குறிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொசிஷன் ஆன் மேலே இருக்கிறதுன்னு ஒரு பொசிஷன் இருக்கா, அதுதான் ப்ரிப்போசிஷன் அப்படி சொல்லுவோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள், த கேட் இஸ் அண்டர் த டேபிள். இதில் ப்ரிப்போசிஷன் எது? அண்டர் த டேபிள். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து அண்டர் த டேபிள். ஒரு பொசிஷனை குறிக்குதா, கீழே இருக்குது அப்படின்றது குறிக்கிறது தான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெரண்ட் ஃப்ரேஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜெரண்ட், எ வேர்ப் எண்டிங்கில் ing and functions noun in the sentence. இப்போ verb phrase gerund அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு verb கூட ப்ளஸ் ing ஆட் பண்ணி வர்றது தான் gerund phrase அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நாலேஜ். இது வந்து ரீடிங் அப்படின்றது ஒரு வேர்பா, அதோட ஒரு ரீட் அப்படின்றது ஒரு வேர்பு, அதோடு சேர்த்து என்ன ஒரு வேர்பு கூட என்ன வருதுன்னா ing சேர்த்து வருது. அதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெரண்ட் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஜெரண்ட் ஃப்ரேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ், அதுதான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். இது ஜெரண்ட் ஃப்ரேஸ்னால் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வர்றது தான் வேர்ப் ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிங்க் இஸ் வேர்பு, அதோடு சேர்த்து ட்ரிங்கிங் அப்படின்றது சேர்த்து சொன்னோம் அப்படின்னா ட்ரிங்கிங் அப்படின்றது தான் ஜெரண்ட் ஃப்ரேஸ். இப்போது இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். An infinitive phrase is a group of words that begins with to plus base form of a verb and acts as a noun, adjective or adverb in a sentence. For example, ஒரு சென்டென்ஸில் வேர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இருக்குமா, அந்த வேர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்புக்கு முன்னாடி ப்ளஸ் டூ ஆட் பண்ணி வர்றது தான் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், டு வின் த மேட்ச் வாஸ் ஹிஸ் ட்ரீம். போட்டியை வெல்வது அவரது கனவு. இதில் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் இது டு வின் த மேட்ச், இதுதான் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ்னால் என்ன? ஒரு சென்டென்ஸில் வேர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்புக்கு முன்னாடி ப்ளஸ் டூ ஆட் பண்ணி வர்றது. இன்றைக்கி நம்ம ஃப்ரேஸை பற்றியும் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேஸை பற்றியும் பார்த்து முடிச்சாச்சு. தேங்க்யூ.